திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி தான் இது. எதுக்கு சொல்கிறேன்னா, திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு தீபாவளி பார்த்திங்கன்னா எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுவாங்க. எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு அம்மா வீட்டில் நோன்பாக இருக்கும். எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிப்பாங்க. நாங்கள் முன்னாலே நோன்புன்ற ஒரு காரணத்தினால புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அன்றைக்கி கறி ஆக்கிற நாளாக இருந்தால் கறி செய்வாங்க. இல்லைன்னா முக்கால்வாசி எங்கள் வீட்டில் இட்லி வடைக்கறி தான் எங்கள் அம்மா செய்வாங்க. எல்லாரும் மறுநாள் தீபாவளின்னுவாங்க, நாங்கள் மறுநாள் நோம்புன்னுவோம். ஆக மொத்தம் எங்களுக்கு 2 நாள் தீபாவளி தான். கல்யாணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா என் கணவர் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு தான் தீபாவளி. என் கணவர் கேட்பார், நான்வெஜ் செய்யலையான்னு. நான் அம்மா வீட்டில் நோன்பு இருக்கிறதுனால நான் அன்றைக்கி செய்ய மாட்டேன். முக்கால்வாசி இட்லி வடைக்கறி தான் நான் செய்வேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு நோன்பு நம்மளால் கும்பிட முடியுதோ கும்பிட முடியலையோ, அம்மா வீட்டில் நோன்புன்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அன்றைக்கி நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன். என் கணவரை கூட நான் சமாளிச்சுட்டு வெளியில் வந்துடுறேங்க. ஆனால் என் பொண்ணு இருக்கா பார்த்திங்களா, அவள் கூட சும்மா இருந்துருவாங்க. இந்த காலேஜ் ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் நான்வெஜ், மட்டன், சிக்கன், உங்கள் வீட்டில் என்ன அப்படி கேட்கும்போது அப்போ தாங்க வரும் அவளுக்கு நான்வெஜ் வாசனையும் யோசனையும். அப்போ சண்டை போடுவா பாருங்க.